ஹலோ, திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் growth டேட்டா. இந்த வீடியோ வந்து நம்ம சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய 50வது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ட்வீட்ஸ் டேபிள் இருக்குது. அந்த ட்வீட்ஸ் டேபிளில் ஹேஷ்டேக் இருக்கும் இல்லையா, எந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். டாப் 3 ட்ரெண்டிங் ஹேஷ்டேகை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்ட் ஆஃப் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து டேக் ஆகிருக்கும். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா கோடுமே வந்து கிட்டப்பில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த கிட்டப் லிங்க் வந்து அந்த கரஸ்பாண்டிங் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் செக்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போது நம்ம 50வது வீடியோவை பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு டேட்டா என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ட்வீட்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யூசர் ஐடி இருக்குது, ட்வீட் ஐடி, இந்த டேபிளோட யூனிக் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி இருக்கும். அப்புறம் ட்வீட் டேட்டு, என்றைக்கு அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன ட்வீட்டு. ஸோ இந்த 4 வேல்யூவும் நமக்கு இருக்குது. நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்வீட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்க ஹேஷ்டேக் இருக்கும் இல்லையா, அது வந்து டாப் 3 ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்ஸ். அதாவது எவ்வளவு பேர் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ட்ரெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ மேக்ஸிமம் அக்கரிங் ஹேஷ்டேக் அதில் டாப் 3 எடுத்து வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ மோர் தேன் 1 ஹேஷ்டேக் வந்து அந்த ரெக்கார்டில் இருந்து 3ல் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல அந்த எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது டிசெண்டிங் ஆர்டரில். ஒரே கவுண்ட் வந்து மல்டிபிள் ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா இந்த ஹேஷ்டேக் நேமையும் வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் பண்ணணும். ஷார்ட் பண்ணி டாப் 3 எடுத்துகிட்டு வரணும். ஓகே, டேபிளை க்ரியேட் பண்ணிடுவோமா? டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இதை கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரம் போகலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹேஷ்டேக் அப்படியே கொடுத்தாங்க. ட்வீட்ஸ் காலத்தில் வந்து ஹேஷ்டேக் அப்படியே கொடுத்துட்டாங்க. நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம். பேசிக் ஒரு அக்ரிகேஷன் சீக்கிரம் மட்டும் பண்ணால் போதும். நார்மலாக இப்படி இருக்காது இல்லை, ஹேஷ்டேக் மட்டும் இருக்காது. பட் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக முதல்ல இருக்கக்கூடிய சீக்வல் வந்து அந்த ஹேஷ்டேக் அப்படியே ஹேண்டில் பண்ண போகுது. ஃப்ரம் ட்வீட்ஸ், TW ட்வீட்ஸ் என்னென்ன எடுக்க போகிறோம்? ஹேஷ்டேக் இல்லையா, அதாவது ட்வீட்ஸுங்கிற காலத்தில் இருக்குது, ட்வீட்டுங்கிற காலத்தில் இருக்குது. ஸோ இதான் வந்து டைரெக்டாக ஹேஷ்டேக். அதுக்கப்புறமா எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு கவுண்ட் ஸ்டார் கொடுத்தா போதும். பட் ட்வீட் ஐடிங்கிறது யூனிக் ஐடென்டிஃபையராக இருக்கிறதுனால நான் அதை கொடுக்குறேன் ஆஸ் கவுண்ட். கவுண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால குரூப் பை 1 குரூப். ஸோ முதல்ல ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா ஹேஷ்டேக்கும் வந்துருச்சு. அது எத்தனை தடவை இருக்குது அப்படிங்கிற கவுண்ட்டும் வந்துருச்சு. ஆனால் நமக்கு டாப் 3 வேணும் இல்லையா, அதனால் ஆர்டர் பை த கவுண்ட்டு டிசெண்டிங் ஆர்டர், ORDER. ஸோ இப்போது 4 3 2 2 வந்துருச்சு. ஸோ மோர் தென் 1 ஹேஷ்டேக் கவுண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹேஷ்டேக்கையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 வச்சுக்கலாம், ஹேஷ்டேக் போடுறதுக்கு பதிலாக அதையும் டிசைனிங் ஆர்டரில் கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ராவல் வைல்ட் லைஃப் 4 3 வந்துருச்சு. இந்த 2லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹேஷ்டேக்கை பேஸ் பண்ணி ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் டாப் 3னா ட்ராவல், ஒர்க் லைஃபு, டெக் லைஃபு, இந்த 3 தான் இருக்குது. ஸோ லிமிட் 3ன்னு கொடுத்தோம்னா அந்த டாப் 3 வந்துடும். பட் இப்போ வந்து எனக்கு கவுண்ட் பேஸ்டாக டாப் 3 கவுண்டில் கூட எல்லா யூஸரும் எடுத்துகிட்டு வாங்க, அதை மாதிரி கேள்வி இருந்துச்சு அப்படின்னா அந்த லிமிட் 3 வந்து ஒர்க் ஆகாது இல்லையா. நம்ம வந்து நார்மலாக செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணலாம் அல்லது விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து விண்டோஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதே சீக்வல் தான், இது அக்ரிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால குரூப் பையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிமிட்டுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷன் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சீக்வல் அப்படியே எடுத்துகிட்டு கவுண்ட் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதை நம்ம விண்டோஸ் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ரோ நம்பர் ஓவர் நம்ம வந்து பார்ட்டிஷன் பண்ணல இல்லையா, மொத்தமாக எடுக்க போகிறோம். அதனால் ஆர்டர் பை இந்த கவுண்ட் ஸ்டார் கொடுக்கலாம். இங்கே ட்வீட் ஐடி கொடுத்ததுனால அதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஆர்டர் பை ட்வீட் ஐடி டிசெண்டிங். அதுக்கப்புறமா மோர் தென் 1 ட்வீட் இருந்துச்சுன்னா ட்வீட்டை தான் ஷார்ட் பண்ணணும் இல்லையா, ஆஸ் ரோ நம்பர்.
இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ராவல், ஒர்க் லைஃபு, டெக் லைஃபு, ஸோ 1 2 3 வந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் ட்வீட் டிசெண்டிங் கொடுக்கல அப்படின்னா எல்லாமே வந்து 3 வந்து நிற்கும் எனக்கு. ஓ 3 4 ஓகே. ட்வீட் ஐடி டிசம்பர் டிசெண்டிங் ஆர்டர் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஆர்டர் பை கொடுத்தா எனக்கு 1 2 3 4ன்னு வருது. ஓகே, ஒரு ரேங்க் கொடுத்தா அப்படி வருமா? ஓகே, ரேங்க் கொடுத்தனா கண்டினியூஸாக 3 3 3 வருது ரோல் நம்பர் கொடுத்ததுனால. இப்போ ரேங்க் கொடுத்துட்டு நான் வந்து ட்வீட் டிசெண்டிங் கொடுத்தாலும் எனக்கு 3 4 5 6ன்னு வந்துடும். ரைட், ஸோ ரோல் நம்பர் கொடுத்ததுனால அப்படி இருக்குது. இப்போ ரேங்கை யூஸ் பண்ணிக்கலாம், இட்ஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு 1 2 3 4 5ன்னு வந்துருச்சு, அந்த கவுண்ட்டை பேஸ் பண்ணி, அதுக்கப்புறமா ஹேஷ்டேகை பேஸ் பண்ணி. இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு சிடி டேபிளாக யூஸ் பண்ணிக்கலாம். வித் tweet rank as group by கொடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ இதில் select hashtag count from tweet rank where row numbers less than 3. ஸோ எனக்கு ஒரு less than or equal to 3. ஸோ எனக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 3 ட்ரெண்டிங் இது வந்துருச்சு, 4 3 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ ஒர்க் ஆகுதுன்னா, எனக்கு அந்த ட்வீட்ஸில் வந்து ஹேஷ்டேகை மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு சிம்பிளாக நான் ஒரு அக்ரிகேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் அக்ரிகேஷனோ அல்லது விண்டோஸ் ஃபங்க்ஷனோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே இது வந்து மொத்த ட்வீட்டையும் அப்படியே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க டேட்டாவில், அப்போ என்ன பண்ணுறது? ஸோ இதை வந்து அப்படியே நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு இந்த ஹேஷ்டேக்கு பதிலாக இந்த ட்வீட் காலத்தில் மொத்த ட்வீட்டும் அப்படியே வந்துருச்சு. அப்போது எப்படி நான் ஹேஷ்டேகை கவுண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதில் வந்து ஒரு பார்ட் தான் வந்து எனக்கு ஹேஷ்டேகு. ஸோ எப்போவுமே ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு பீஸ் வேணும் அப்படின்னா நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? செலக்ட் ட்வீட்ஸ் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்ட்ரிங் ஆஃப் எதில் இருக்கணும், ட்வீட்ஸில் இருக்கணும். ட்வீட் காலத்தில் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு அந்த ஹேஷ் சிம்பிள் எங்கே இருக்கோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ ஹேஷ் சிம்பிள் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நான் வந்து லொக்கேட் யூஸ் பண்ணலாம். லொக்கேட் என்ன சிம்பிள் லொக்கேட் பண்ண போகிறோம், ஹேஷ் சிம்பிள் எந்த காலத்தில், ட்வீட் காலத்தில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எங்கே அந்த ஹேஷ் சிம்பிள் இருக்கோ அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், சப்ஸ்ட்ரிங்கை கடைசி வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ as டீன்னு வச்சுக்கலாம், ஃப்ரம் ட்வீட்ஸ் substring tweet locate hash tweet from tweets. என்ன எரர் வந்திருக்கு, unknown column tweets. ஸோ ட்வீட்ஸ் இல்லை. ஸோ இப்போ என்னாச்சு, நமக்கு ட்வீட் காலத்தில் அந்த ஸ்ட்ரிங்கை எல்லாம் சர்ச் பண்ணி போகுது, எங்கே ஹேஷ் சிம்பிள் இருக்கோ அங்கேருந்து கடைசி வரைக்கும் அப்படி எடுத்துகிட்டு போயிடுது. எனக்கு ஹேஷ் வந்துருச்சு, ஆனால் இப்போ நடுவில் ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ இதையே நான் சப்ஸ்ட்ரிங்கில் கட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இன்னொரு சப்ஸ்ட்ரிங் போட்டு ஸ்பேஸ் எடுத்து அந்த ஸ்பேஸ்லேருந்து கட் பண்ணணும் இல்லையா? அது இன்னும் எனக்கு அந்த கோடை வந்து காம்ப்ளெக்ஸ் ஆக்கும். ஸோ இதை வந்து கமெண்ட் பண்ணிடலாம். ஸோ எனக்கு சப்ஸ்ட்ரிங் வந்து ஒர்க் ஆகுது, ஆனால் இன்னும் கோடை காம்ப்ளெக்ஸ் ஆக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்ஸ்ட்ரிங்கோட அடுத்த வேர்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது, சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த காலம் அதுக்கப்புறம் என்ன பொசிஷனில் வேணும் அப்படிங்கிறத சொல்லிட்டோன்னா போதும். அது வந்து சப்ஸ்ட்ரிங் ஆஃப் காலம், ஓகே, எந்த பொசிஷன் -1னா
எனக்கு வந்து ரைட் சைடு வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய ஹேஷில் ஆரம்பித்து வரக்கூடிய டெக்ஸ்ட்டில் ரைட்டில். ஸோ இதான் வந்து சப்ஸ்ட்ரிங்கில் மொதல் பண்ணோம் இல்லையா? ஸோ அதே ஹேஷ் வந்துருச்சு. ஒரே இது ஹேஷில் இருந்து போயிடும். முன்னாடி இதில் வந்து ஹேஷ் ஆரம்பித்து எல்லாம் எடுத்துகிட்டு வரும். இதில் வந்து ஹேஷை தாண்டி இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வரும். ஓகே, அதை ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அடுத்து இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறதா விஷயம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், இதே சப்ஸ்ட்ரிங்கை திரும்பவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ட்வீட்டுக்கு பதிலாக இந்த டோட்டலாக நம்ம கட் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இப்போ வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வேணும். அதனால் 1 கொடுக்குறோம். 1 கொடுத்தோன்னா அந்த ட்வீட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயம் வந்துடும். ஸோ ஹாப்பி டே வந்துருச்சு, மற்றதெல்லாம் போயிடும் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு ட்வீட் வந்துருச்சு. ஒரே பிரச்சனை வந்து அந்த ஹேஷ் சிம்பிள் காணாமல் போயிடுச்சு. அது வந்து ஈஸி. நம்ம வந்து ஒரு கன்காட்டினேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கன்காட்டினேட் ஒரு ஹேஷ் சிம்பிள், அதுக்கப்புறமா அந்த ட்வீட் எடுத்து வந்தோம் இல்லையா, அந்த ட்வீட்டு. ஸோ இதான் வந்து நமக்கு ஹேஷ்டேக். ஸோ இப்போ வந்து நமக்கு ட்வீட் தேவையில்லை, ஹேஷ்டேக் வந்துருச்சு இல்லையா? எல்லா ஹேஷ்டேக்கும் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம அக்ரிகேட் பண்ண போகிறோம். கவுண்ட் ஆஃப் ட்வீட் ஐடி கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்ததுனால டேரெக்டாக நான் கவுண்ட்டை கொடுக்குறேன். கமா எங்கேனா கொடுக்கலாம், சும்மா ஒரு ஃபார்மேட்டுக்காக இப்படி கொடுக்குறேன். கவுண்ட் கொடுத்ததுனால குரூப் ஐ தேவைப்படுது. ஸோ இப்போது வந்து எனக்கு வந்துருச்சு ஹேஷ்டேகு எவ்வளோ இருக்குது, 3 1 2ன்னு வந்துடுது. எனக்கு டாப் 3 வேணும். அதனால் ஆர்டர் பை அந்த கவுண்ட்டு டிசெண்டிங். இப்போ மோர் தேன் 1 ஹேஷ்டேக் இருக்குது, அதை வந்து டாப் 3 தான் வேணும். அப்படிங்கும்போது லிமிட் 3, ஆனால் ஷார்ட் பண்ணும்போது ட்வீட்டையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது எனக்கு டாப் 3 வந்துருச்சு. என்ன பண்ணியிருக்கோம், சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம். சப்ஸ்ட்ரிங்க்கு பதிலாக சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி முதல்ல அந்த ஹேஷ்லேருந்து ஆரம்பித்து அடுத்த கடைசி வரைக்கும் போகிறோம். அதுக்கப்புறமா ஸ்பேஸ்லேருந்து எடுத்து அந்த ஹேஷ்டேக் மட்டும் எடுத்து வரோம். மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து -1 அப்படின்னா ரைட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரும், 1 அப்படிங்கிறது அந்த கட் பண்ணதுலேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வரும். பட் ஹேஷ் மிஸ் ஆகுது அப்படிங்கிறதுனால ஒரு கன்கார்டன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஹேஷ்டேக்கோட ஃப்ரண்ட்டில் ஒரு ஹேஷ் ஆட் பண்ணிடுறோம். ஸோ நமக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்துருச்சு. இது வந்து இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக பண்ணணுன்னு கிடையாது. இதோட சிம்பிளிஃபைடு வேர்ஷனாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணலாம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் ஒரே பிரச்சனை வந்து நமக்கு அந்த ஃபார்மேட் தெரியணும். தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்து கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரம் ட்வீட்ஸ் இல்லையா, ட்வீட்ஸ் டேபிளில் நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் REGEXP ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன காலம் யூஸ் பண்ண போகிறோம், ட்வீட்டு. அந்த சின்டாக்ஸ் நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம், ஸ்டார்டிங் வித் ஹேஷு, அதுக்கப்புறமா இந்த கேரட் சிம்பிள் வந்து நாட், இந்த ஸ்பேஸ் இல்லாமல் எனக்கு வரக்கூடிய எல்லா கேரக்டரையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறோம். அது வந்து எத்தனை வேணால் ரிப்பீட் ஆகலாங்கிறதுனால ப்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன் சப்ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணுறோம் ஆஸ் ட்வீட். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ட்வீட்டும் சிம்பிளாக வந்துருச்சு இல்லையா? இப்போ இதை வந்து அந்த அக்ரிகேஷனை அப்படியே யூஸ் பண்ணுறோம். கவுண்ட் ஸ்டார்க்குனா கமா வேணும். ஸோ கவுண்ட் எடுத்து வரோம், லிமிட் 3. ஸோ எனக்கு இந்த டாப் 3 இது வந்துருச்சு. ஒரே இது வந்து என்னென்னா சின்டாக்ஸ் தெரியணும். ஸ்டார்டிங் வித் அப்படிங்கிறது ஹேஷு, அப்புறம் அதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து சாலிட் ப்ராக்கெட்டில் கேரட் சிம்பிள் வந்து நாட் ஸ்பேஸ் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் எத்தனை கேரக்டர் இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க ப்ளஸ்ஸை கொடுக்குறோம். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா கட் ஆயிரும். ஸோ எனக்கு ஹேஷ்டேகு கரெக்டாக வந்துடும். அதை அக்ரிகேட் பண்ணி ஆர்டர் பை இந்த கவுண்ட்டு, அப்புறமா ஹேஷ்டேகு ஃபஸ்ட்டு 3. இதை வந்து நீங்கள் அடுத்த விண்டோஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் 3 எடுத்தாலும் ஓகே தான். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு
ஹேஷ்டேக் மட்டும் இருந்துச்சு ட்வீட்டில், அப்போ சிம்பிள் அக்ரிகேஷன். அப்புறம் ட்வீட்டு அதில் ஒரே ஒரு ஹேஷ்டேக் மட்டும் இருக்குது அப்படின்னா இந்த லெவலில் எடுத்து வரோம். இதே இது மல்டிபிள் ஹேஷ்டேக் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ட்வீட்டில் வந்து இப்போ ஹாப்பி டே மாதிரி இன்னும் 3 ஹேஷ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், டாப் ட்ரெண்டிங் ஹேஷ்டேக்னு ஸ்டார்டிங் ஆஃப் த மந்தில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசியிருப்போம். இப்போது கிட்டப் கோடுக்குள்ளே போனோன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அதே சிம்பிள் தான், ஹேஷு ஸ்பேஸ், இதை வந்து ரெப்படிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நார்மலாக பண்ணக்கூடிய இதுதான் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த லிங்கை கொடுக்குறேன், இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பேசிகிட்டு இருந்த கோடெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இது வந்து ஓகே பிளேலிஸ்ட்டில் தமிழ் சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இங்கே இருக்குது. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து சீக்வல் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இருக்குது. ஸோ அந்த வீடியோக்குள்ளே போனோம்னா கரஸ்பாண்டிங் எல்லா வீடியோவும் இங்கே இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் வந்து கிட்டப் லிங்க் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து 50வது வீடியோ இல்லையா, ஸோ 50வது வீடியோவில் இந்த லிங்க் இருக்கும். ஸோ இதில் வந்து க்ரியேட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்து சிம்பிள் அக்ரிகேஷன், அப்புறமா விண்டோஸ் ஃபங்க்ஷன், அப்புறம் ட்வீட்டில் இருக்கக்கூடிய ஹேஷ்டேக் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது, சப்ஸ்ட்ரிங் இண்டெக்ஸு, அதுக்கப்புறம் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ எல்லா கோடுமே இங்கே இருக்குது. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப் சேனலில் ஆட் ஆகணும் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் அதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.